ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்யூட்டான மாலை தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்டிச் தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக இந்த மாலையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஸ்டெப்ஸ் தான் அப்படியே ரிப்பீட்டடாக வரும். ரொம்ப ஈஸி தாங்க. யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம கையாலேயே செஞ்சு நம்ம சாமிக்கு போட்டு பார்க்கும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாலை பண்ணுறதுக்கு 3mm ஹுக் சைஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். யான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற நார்மல் கடையில் கிடைக்கும்லங்க, 10 ரூபா கண்டு நூல், அதில் தான் நான் வந்து பண்ணுறேன். இது வந்து அக்ரிலிக் யானுங்க. நீங்கள் எந்த யானில் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். செயின்ஸு, ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவலுங்க. நான் இன்னும் 5 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ளேயே போடுறேங்க. 3 செயின் போட்டுட்டேன். இப்போ நான் இந்த செயின்குள்ளே ஒரு 5 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5. மொத்தம் இந்த பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, இந்த பஃப் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஒரு பஃப் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 6 டபுள் க்ரோஷெட் தேவைப்படுதுங்க. ஆல்ரெடி 3 செயின் போட்டோமா, அது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். அது போக நான் மிச்சம் 5 டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கேங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஹூக்கை எடுத்துடணுங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் அந்த 3ஆவது செயினில் ஹூக்கை விட்டு இந்த பக்கம் நம்ம போட்டோமா, அதை அப்படி வச்சுட்டு இந்த யானை பிடிச்சி இழுத்திங்கன்னா இது கொஞ்சம் டைட் ஆகுமா, இதை அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டு ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே மாதிரியே 6 பண்ணணுங்க. நான் இன்னொன்று கூட பண்ணுறேன் பாருங்க. 6 டபுள் க்ரோஷெட் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ள. 1 2 3 4 5 6. 6 போட்டதுக்கு அப்புறமா ஹூக்கை எடுத்துட்டு ஃபஸ்ட்டாக போட்டிருக்க டபுள் க்ரோஷெட் இருக்குல்ல, அந்த செயினில் ஹூக்கை விட்டு இந்த யானை இப்போ இந்த பக்கமாக எடுக்கணும். இப்போ இது ரொம்ப கேப் இருக்குல்ல, அதனால இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகும். இப்போ இதை அப்படியே இது வழியாக எடுத்துட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. திருப்பி 2 போட்டோமா, திருப்பி ஒரு 6 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு ஒரு பாப்கார்ன் ஸ்டிச். அதாவது மொத்தம் 6 இது வரணுங்க. நீங்கள் 5 கூட போட்டுக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து 6 பெட்டல் வர்ற மாதிரி பண்ணியிருக்கேங்க இந்த மாலையில். இப்போ இதை ஹூக் எடுத்துட்டேன்னா, ஃபஸ்ட்டாக போட்ட டபுள் க்ரோஷெட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அதுக்குள்ளே ஹூக்கை விட்டு இந்த யானை இந்த பக்கமாக எடுத்து 2 செயின். இந்த மேஜிக் சர்க்கிள் போட்ட இதையும் கவனமாக பார்த்துக்கோங்க, க்ளோஸ் ஆகிடாமல். இப்போ 1 2 3 போட்டேன். இன்னும் 3 வந்து இதே மாதிரி போட்டுக்கலாம் இங்கே. இப்போ பாருங்க, நான் வந்து 6 பெட்டலுமே போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறமா முடிக்கும்போது 2 செயின் போட்டு தாங்க முடிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதாவது ஒவ்வொரு பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கும் நடுவுல 2 செயின் வந்து இருக்கணும். இப்போ எங்க ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்கார்ன் போட்டோம்ல, இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி தெரியுங்க. அந்த ஹோலுக்குள்ள இந்த மாதிரி குடுத்து, இந்த யானை எடுத்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதையே தாங்க அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே போக போறோம். இந்த ஸ்பேஸ் செயின் 2 ஸ்பேஸ் விட்டோம்ல, அந்த ஸ்பேஸ்ல தான் ஒர்க் பண்ணணும். அதனால இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல நான் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறமா 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 செயின் ஒரு டபுள் குரோஷெட்டுக்காக. பாப்கார்ன் அப்படின்னாலே 6 டபுள் குரோஷெட் போடுவோம். இதுல 1 போட்டுட்டோம். அப்ப இன்னும் 5 டபுள் குரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ள அதாவது இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ள போட்டுக்கோங்க. இதுக்கு முந்தின ரவுண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அது அப்படியே தாங்க. இதே மாதிரி தான் நீங்க மாலை ஃபுல்லா பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்க வந்து கரெக்டா பார்த்து இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே போகணுங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்னுங்க இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. இப்போ செயின் 2 போட்டுக்கோங்க. அடுத்து எங்க ஒர்க் பண்ணணும்னா, அடுத்த செயின் 2 ஸ்பேஸ்ல 6 டபுள் குரோஷெட். ஆறு போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இதுல விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், செயின் 2. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு செயின் ஸ்பேஸ்லயும் 6 பாப்கார்ன் ஸ்டிச் வந்துட்டே இருக்குங்க. இதை அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே போகணும். இந்த மாதிரியே தாங்க நீங்க உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு மாலை வேணுமோ அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. கலர் மாற்றணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நான் பண்ணியிருக்க மாலை சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட் அளவுக்கு ஒரு ஃப்ரேமுங்க. அந்த ஃப்ரேமுக்கு இது கரெக்டாக வந்துச்சு. நான் எப்படி டிவைட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரோஸ்க்கு நான் இந்த சாண்டல் பண்ணேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நான் ஒரு 5 ரோஸ் போட்டேன். திருப்பி 10. இது வந்து ஒரு பக்கம் சைடு. ஓகேங்களா? திருப்பி இதை இந்த மாதிரி அப்படியே நீங்கள் வந்து தொடர்ந்தே பின்னிட்டே போயிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த 10ல் நீங்கள் இதை கூட 2ஆ டிவைட் பண்ணி வேற வேற கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். எப்படி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க. இந்த கலர் காம்பினேஷன் கொடுத்தாலும் அழகா இருக்குங்க. இதே மாதிரி பண்ணிட்டு நான் இங்க கீழே இது பண்ணியிருக்கோம்ல, இது வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த இப்போ பண்ணோம்ல, இதே மாதிரி 3 ரோஸ் மட்டுங்க. அதாவது நான் இங்க சென்டர்ல இந்த கலர் கொடுத்துருக்கிறதுனால இது அப்படியே நான் இங்க கொடுத்தேங்க. இது வேணாம் அப்படின்னா நான் இந்த ரோஸ் பண்றது எப்படின்னு சொல்றேன். அது மட்டும் கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிங்க், எல்லோ, பிங்க் இந்த 3லையும் ஒவ்வொரு ரோ பண்ணிட்டு அந்த 3ஐயும் நான் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா இங்க 10 இங்க 10 இருக்குமா, இந்த மாதிரி மடிச்சுட்டு நடுவுல வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரோஸ் பண்ணிட்டு இதுல வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ரோ அப்படிங்கிறதுனால இங்க வந்து இந்த மேஜிக் சர்க்கிள் போட்டிருப்போமா, ஸோ அது வந்து க்ளோஸ் ஆயிடும். ஆனா நீங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அதிகமாவே நூல் விட்டுட்டு நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிங்கு நியரஸ்ட் ஷாப்ல கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி அதுல வச்சு தையுங்க. அப்படி இல்லை இந்த ரிங்கு கிடைக்கலன்னா நான் இன்னொரு ஐடியா சொல்றேங்க. இங்க இருந்து அதாவது இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் செயின்ஸ் வேணா போட்டுக்கோங்க. ஒரு 5 to 6 செயின்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சமா வருமா, திருப்பி இதே இடத்துல நீங்க ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த போட்டோவை ஹேங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் வந்து என்கிட்ட இந்த ரிங் இருந்ததுனால நான் அந்த ரிங் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நம்ம இந்த ரோஸ் வந்து எப்படி பண்றதுன்னு நான் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து ரெட் கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது கீழே இருக்க லீஃப் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 12 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா?
12 செயின் போட்டதுக்கு அப்புறமா ஹூக்ல இருந்து 3rd செயின்ல ஒர்க் பண்ணணும். அதாவது இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 3வது செயின்லங்க 3வது செயின்ல போயிட்டு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. 1 2 அதே செயின்லேயே இன்னொன்று, அதாவது 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டுமே ஒரே செயின்ல போட்டிருக்கேன். அடுத்த செயின்லையும் அதே மாதிரி 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட், 1 2. ஓகேங்களா? இப்போ அடுத்த செயின்ல பார்த்தீங்கன்னா 3 ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அதாவது ஒரே செயின்ல தாங்க ஒர்க் பண்ணுறேன். 1 2 3. இப்போ அடுத்த செயின்ல 3, 1 2 3. அடுத்த செயின்ல பார்த்தீங்கன்னா 4, அதாவது 2 செயின்ல இப்போ வந்து 12 செயின் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 ஸ்கிப் பண்ணோம் கரெக்டா? அப்படி பார்க்கும்போது 10 செயின் இருக்கும். அந்த 10ல் ஃபஸ்ட்டு 2ல் 2 டபுள் க்ரோஷெட் போடணும், அடுத்த 2ல் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும், 3 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்கு அடுத்ததில் 4 ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அடுத்து 5, அடுத்து 6, அந்த மாதிரி தாங்க போடணும். இப்போ வந்து நான் 4 போட்டுட்ருக்கேன். 4 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் 2வது செயினில் போடுறேன். இப்போ அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 5, அதுக்கு அடுத்ததுல 6, அந்த மாதிரி 2 செயின்ல. ஓகேங்களா? ஆறு போட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு செயின் போட்டு அதே ஸ்பேஸில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு கொஞ்சம் அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை வந்து வச்சு தைக்கணும். இப்போ இந்த மாதிரி அதுவே ரோல் ஆயிக்குங்க நம்ம போட்ட செயின்ஸ்னால. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி yarn needle எடுத்துக்கோங்க, அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு சென்டரில் கொடுத்து ஒரு செக்யூர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு அந்த ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது அது கீழே இருக்க லீஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு க்ரீன் கலர் yarn எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 4 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4. ஓகேவா? 4 போட்டுட்டு ஹூக்ல இருந்து 2வது செயின்ல ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்த செயின்ல சிங்கிள் க்ரோஷெட், அடுத்த செயின்ல ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கு அப்புறமா இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ள போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச்,
அடுத்து 4 செயின் 1 2 3 4 அதே மாதிரி இதே அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச், அடுத்த செயின்ல சிங்கிள் crochet, அடுத்த செயின்ல half double crochet, ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி 5 லீவ்ஸ் வரணுங்க. 2 பண்ணிட்டேன், இன்னும் 3 பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க 5 போட்டுட்டேன். ஸோ இப்போ கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இந்த ரோஸோட வச்சு தைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நூல் விட்டுட்டு அந்த ரோஸோட தைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா க்ளூ கன் போட்டு கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இந்த B7000 க்ளூ இதை போட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதில் நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். கெட்ட பக்கத்தில் க்ளூ போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ரோஸை வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நான் வந்து ஒரு 5 பீடு கொடுத்து இந்த பக்கம் ஒரு இதில் அட்டாச் பண்ணிட்டேங்க. இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாலை வந்து ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு வீடியோவில் நான் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி மாலை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஐடியில் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்ஸை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த ஒர்க்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.